இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை போதையில ஈவ்டீசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்களை பிடிச்சே ஆகணும். எஸ்டே சிட்டா சொல்லிட்டாரு. ஓகே சார். நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம். வாங்க. ஓகே சார். ஏய் மச்சி, நான் நினைச்சபடியே 6 அடி அனுசையா உயரம் அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம். அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். கிளப்பு. யாரா போன்ல ஏஜென்ட் கால் பண்றான் மச்சான். இப்ப பேசிடாத, ரேட் ஏத்திட்டு போறான். சீக்கிரம் போ, பிக்கப் பண்ணிடுவோம். எடு. நிறுத்துறா. ஐயோ, நீங்க நானா? கிளம்பலாமா? கார் வரட்டும். கார் எதுக்குங்க? உங்களை அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு 2 பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துரும். ஐயோ, கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், ரொம்ப சின்ன பசங்க இருக்கானுங்களே, இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலம் ரொம்ப கெட்டு போச்சு. சுட்டி டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பாக்குறாங்க. யார சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். ஆமா, வீடா ஹோட்டலா? எந்த இடம்? இடத்தை யோசிக்க மறந்துட்டேன்டா. எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். இது சேஃப்டியா இருக்குமா? எப்பவுமே யூனிஃபார்ம்ல 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. இது காவல்லாம் வர இருக்காங்களா? போணும்னு ஆரம்பிக்கலாம்ல? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன உடனே அவங்களே உங்க பேண்ட் சட்டையை கழட்டிடுவாங்க. டேய், எங்க அப்பா தொழில்ல எவ்வளவு டெவலப்மென்ட் பாத்தியா மச்சான்? அட்டாச் பாத்ரூம்ல இருக்கா? ஓ எஸ். ஆனா பெட் தான் இல்ல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க 2 பேருமே தர டிக்கெட் தான். ஏசில இருக்கா? ஏசி பிசிலாம் எதுக்கு? கிடைக்கிற இடத்துல மேட்ர முடிக்க. சாப்பாடு வசதில எப்படிங்க? புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. வெயிட்டிங் ரூம் எல்லாம் உண்டா? 4 ரூம் இருக்கு. அப்படியே அப்ப நான் தான் போய். டேய் மச்சான், ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணு. நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல, நான் தான் போய். டேய் மச்சான், பேசாம இரு. நான் தான் புக் பண்ணிருக்கேன். இருங்க, நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அட்டிய டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்ல. அட் டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்லயா? நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான். ஐயோ, எனக்கு கூச்சமா இருக்குமே. ஐயோ, அந்த ரூம்குள்ள போயிட்டா டோட்டலா வேற ஃபீலிங் வந்துருவீங்க. ஐயோ, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க இடுப்புல தூக்கி வச்சீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? இத புடி. கிட்ட வந்ததுல கொடுக்க முடியும். ஆமா. சார் அடிப்பீங்க சார். ஒரே நிமிஷம் சார். மச்சான், அந்த 10 ரூபா இருக்கா? குடு சார். ஒரே நிமிஷம் சார். சார் 10 ரூபா வச்சுட்டு விட்டுருங்க சார். மச்சி, யாரு அது? உனக்கு பகலிரவு அரேஞ்ச் பண்ணனே, அந்த பங்காளி தான். ஹலோ சார், அந்த பொண்ணு டிராபிக்ல மாட்டிக்கிச்சு. வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் சார். இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதெல்லாம் மூதேவி. சொல்றதா சார் ஃபோன் பண்ணேன். நீங்க போனை கட் பண்ணி விட்டீங்க. சரி, அதை விடுங்க. அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் அந்த பொண்ணு இங்க சுச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் தெரியலாம இருக்கு. நீ வேணா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சுற. மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்க இருக்கிற மாணவனும் மாணவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், நெளிஞ்சது போதும், உட்காரு. அவங்க 2 பேரும் வச்சு என்னால மனசுக்குள்ள இருக்க ஒருத்தர் வெளிய சொல்லிக்காம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த பாஷையிலடா பேசுன? ஒண்ணுமே புரியல. உட்காரு. அவங்க 2 பேரும் லவ் பத்தி பேசிக்கிறாங்க மேடம். வாயை மூடிட்டு உட்காரு. இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना। जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना। ஏய், நீ என்ன இமேஜினேஷன் பண்ணனே எனக்கு தெரியும். உனக்கு எப்போ ஏடா கூடமா இமேஜ் பண்றதே வேலையா போச்சு. போ, நீ அங்க போய் அரைமுட்டி போடு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இவன் கணக்குல தோசை போடுங்க. சீட்டா. ஓ மை காட், இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது. அம்மா
என்னாச்சுடா இப்படி அலர்ன? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு, மென்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பெற்றுக்க கூடாது? நர்ஸ் அப்படி சொல்லிட்டு போறா. வேற என்ன செஞ்சிருப்பான்? நர்ஸ் சரண்டு இருப்பான். அப்பா உங்க வம்ச ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. அப்பா புத்தி அப்படியே இருக்கு. சபல புத்தி. நாக்கு அடக்கி பேசுறீ. புள்ளைக்கு அப்பம் புத்தி வராம பக்கத்து வீட்டுக்காரன் புத்தியா வரும்? நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்சு கேட்கல. சொப்ப இருக்கிற நீ வேணா பலத்தியா இருக்கிற எங்க மாமா பையன் சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓன் தலையில கட்டி வச்சுட்டாங்க. உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீணா போடுறதுக்கு அம்மாவும் ஆயிட்டேன். நான் கூட அப்படித்தான். குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியை எனக்கு பிறந்திருப்பானா? அவளே கல்யாணம் பண்ணிருக்கல. இந்த பீடை எனக்கு ஒளிச்சிருக்கோம். சத்யராஜா கூட்டு ஓடி போயிருக்கலாமே. எனக்கும் பீடை ஒளிஞ்சிருக்கும்ல. நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு நீ தாண்டி எனக்கு இடம் கொடுத்த. குஷ்பு மாதிரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஓடுனதால தான் குண்டு குந்தாணி உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. நான் தான் மாட்டிக்கிட்டேன். இந்த கர்மம் முடிச்சவங்கிட்ட. நீ தாண்டி கர்மம் முடிச்சவ. உங்ககிட்ட வந்து நான் தாண்டி மாட்டிக்கிட்டேன். வாயை மூடுறீங்களா? நாங்க வாய மூடுறோம்டா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை போட்டு அடிக்கிறீங்க. கேக்குதோ? படிக்கும் போதும் தூக்கம், திங்கும் போதும் தூக்கம். இப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்க உருப்பட போற? தரித்திரம். டேய் நில்றா. ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த? ஏன்டி நீ எனக்கு டிபன் கொடுக்கல? சாப்பிட்டுட்டு தான் போனான். அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த? ஒண்ணு இல்ல டாடி, என் ஜட்டி நடிச்சு உன் ஜட்டியை போட்டேன். அதான் மாத்திட்டு போலான்னு நான் வந்தேன். போட்டிருக்கிறது உன்னோட ஜட்டியா? அவனுக்கு 10 ஜட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்காமலா? வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறான் இந்த ராஸ்கல். எத்தனை வாங்கி கொடுக்கறது எனக்கு? அதனாலதான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வேற வேலையே இல்ல. எவன் ஜட்டி போட்டு போறான், எவன் ஜட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா வேலை. ஏண்டா உனக்கு வேற ஜட்டியே இல்லையா? போடா போய் வேற ஜட்டி எடுத்து போட்டு போ. டேய் திருட்டு பருவ பார்க்காம ஒழுங்கா சாப்பிடு, இல்ல போட்டுருவேன். நீ போடுறீ. போட்டுட்டு தானே இருக்கேன். என்ன பப்ளு, இன்னைக்கு டாடி ஆபீஸ் போலையா? இல்ல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பப்ளு, இப்பலாம் நீ ரொம்ப கேட்டு போயிட்ட. நீ அந்த பக்கத்து பிளாட்டையே பாத்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் புருஷ பழைய துணி எடுக்க வெளியே போகும்போது நீயும் வாட்ச்மேன் லிங்கமும் ஜல்சா பண்றத. ஐயோ சாமி, உன் வழிக்கே வரமாட்டேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி, பெட்ரோல் வச்சிருக்கியா? இல்லப்பா, மண்ணெண்ணெய் தான் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஊத்து. லிங்கம், அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. அடே உன் பிரச்சனை என்ன ஏன்டா கோத்து விடுற? இது எங்க ஊத்துறோம்? தலையில ஊத்துறோமா? ஓவரா பேசாம இதுல ஊத்து. சரி ஊத்தி தொலைறேன். பம்ப் அடிக்கும் போது மட்டும் நல்லா அடிக்கிற, பைக் அடிக்கிற கஷ்டப்படுறியா? சீக்கிரயா ரொம்ப மாட்டிவிட்டா. நவரு. ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. போய் தொலைடா. உனக்கு தள்ளி விடுயா. கான்ஸ்டபிள் சார், அவனை வச்சு லாக்அப்லாம் க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். டேய் உன் பேர் என்ன? பப்ளு. என்னையா பண்ண? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கண்ணாடி உடைச்சிட்டான் சார். ஏன் தம்பி கண்ணாடியை உடைச்ச? என் லவருக்காக. லவ்வரா? ஏன்டா இத்தனை கழுத வயசாச்சு எனக்கே லவர் இல்ல, ஒடி பையன் உனக்கு லவ்வரா? அது ஏன் தப்பு இல்ல சார். ஹார்ட்டோட ஃபீலிங் உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் புரியுறது இல்ல. அது பிராக்டிக்கலா அனுபவிச்சா உங்களுக்கு புரியும். ஓ மை காட், உனக்கு வயசு எத்தனைடா? தப்பு சார். சின்ன பசங்களோட வயசையும் பெரியவங்களோட சம்பளத்தையும் கேட்க கூடாது. யோ கான்ஸ்டபிள் சார், இவன் ஓவரா பேசுறான். இவனை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வைங்க. ஓகே சார். டேய் வாடா, அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்கிறேன். ட்ரவுசர் கழட்றா. டேய் பொடியா, டான்ஸ் ஆட தெரியுமா உனக்கு? ஸ்கூல்ல நான் தான் சார் ஃபர்ஸ்ட். அப்படின்னா ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறா. சாரி சார், பக்கத்துல ஹீரோயின் இல்லனா மூடு வராது சார். பரவாயில்ல, சோலோ சாங் ஆடு. ஆடுறா. என்னால முடியாது சார். டேய் பொடியா, தலைங்க ஒளி படத்துல கமலஹாசன் ஆடுற மாதிரி ஆடு. சார் அந்த பையன் என்னோட பையன் தான் சார். அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார். ஓ, அந்த பொடிய உங்க பையனா? ஆமா சார். யோ கான்ஸ்டபிள் சார், அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. ஏய் வெளிய வாடா. உங்க பையனுக்கு வாய் ஓவரா இருக்கு. டேய் பொடியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண உன் தோலை உரிச்சிருவேன். நல்ல புத்தி வர மாதிரி சொல்லுங்க சார். இதெல்லாம் நீ குடுக்கிற இடம் தான். கூட்டுப்படி போடா. நான் போயிட்டு வரேன் சார். என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. சுவாமி, என் பையனுக்கு காம பிசாசு பிடிச்சிருச்சு. சதா படிப்பை நினைக்காம வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். நிறுத்துங்க. சதாங்கிறது அந்நியல்ல விக்ரம் கூட நடிச்சுச்சே அந்த பொண்ணா? சதாங்கிறது நடிகை இல்ல சுவாமி, ஒரு பேச்சுக்காக நான் அப்படி சொன்னேன். ஓஹோ அப்படியா, சரி அப்புறம் மேல சொல்லுங்க. கொஞ்ச நாளா எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இவன் கல்யாணம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான் சுவாமி. நீங்க தான் ஏதாவது பண்ணி இவன் மனசை மாத்தணும் சுவாமி. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சுவாமி. உடனே அந்த பொண்ணை பேசி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க.
அப்ப இவன் ஆட்டம் அடங்கிரும். இவனுக்கு புத்தி சொல்லி மனசை மாத்திட்டீங்கன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்களே, கல்யாணம் பண்றதுக்கு உங்ககிட்ட எதுக்கு வரோம்? என்ன நக்கலா? சுவாமி கோவப்படாதீங்க, ஆஹா, எதிர்த்து பேசுறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி. வந்து தச்சனை வச்சுட்டு வெளியில போங்க. என் பையனுக்கு பிடிச்சிருக்க பேய விரட்டி அவனை நல்லபடியா திருப்பி அனுப்பி வைங்க சாமி. நாங்க போயிட்டு வரோம் சுவாமி. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. குட்டி குரங்கு, வா இந்த பக்கம். என்ன பண்ற? எங்க அப்பன் சொன்னான்ல, அது எனக்கு தெரியும். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. லவ் பண்றேன். என்னது பிஞ்சிலே படிச்சிருக்கான்? யார? ஆமா, சிவில் ட்ரெஸ்ல யாரும் வீட்ல இல்லையா? என்னடா நக்கலா இருக்கா? சாமி, உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே, உங்க கெட்டப்ல ஏதோ சேஞ்சா இருக்கு. யார அந்த பொடி பைய? இவன் கதை என்ன? சாமி, இப்ப என்ன பண்ண போறீங்க? மேலதாளத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கல்யாணமா? சீக்கிரம் பண்ணி வைங்க. வாங்க வாங்க. இவனுக்கு காம பைத்தியம் தலைக்கு ஏறிடுச்சு. பிடிச்சு கட்டுங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்கடா. குட்டி குரங்க, எப்படி இருக்கு? போயிருச்சா காம பிசாசு? சுகமா இருக்கு சாமி, ஆனா பிசாசு போல. என்ன போடுங்க, போடுங்க. இவனுக்கு இப்ப காம பூஜை போடணும். இறக்கி விடுங்க.